முத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அழகா இருக்கா? இது ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லி, 2500 இந்த முத்து. ரொம்ப நல்லா ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹைதராபாத்தில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ் தான். எதுவுமே அந்த கடை பேர் அது மாதிரி கூட இருக்காது. நல்ல கடை, நல்ல கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினோம். நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காஸ்ட்லி தான், அதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு நல்ல பொருளாக வேணும்னா கொஞ்சம் கூட காசு கொடுத்தா தான் நல்ல பொருள் கிடைக்குது. இல்லைன்னா ஏமாத்துறாங்க. அங்கேயே வந்து வெளியில் நிறைய பேர் கையில் முத்துலாம் வச்சுக்கிட்டு கொளுத்திலாம் ஒரு லைட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு அதை சூடுலாம் காமிச்சு, நெருப்பு காமிச்சு, இதை பாருங்கள், இதை செக் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும், இது இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு. எவ்வளோனாக்கா 100 ரூபா, 150 ரூபா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு முத்து வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அதை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுப்பாங்க. என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட அது ஒரு உருவாக்கி வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள அதை வந்து 100-200க்குன்னு விற்கிறதுன்றது பாசிபிள் இல்லை. அதுக்காக தான் சரி அது வாங்கினா நம்ம வந்து அதை விட நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேயே முத்து வாங்கிடலாம். அதனால் அங்கே வாங்கலை, அவங்கக்கிட்டலாம் வாங்கலை, ஒரு நல்ல ஷாப்பில் தான் வாங்கணும். இந்த முத்து 2500. முதல்ல சொல்லும்போது இதை வந்து ஒரு 3800 சம்திங் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் குறைச்சி 2500 கொடுத்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு ஒரிஜினல்னு தெரியலை, ஆனால் இதோட ஷைனிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று, உண்மையாகவே பேர்ல்ஸ் வந்து ஒரு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. ஏன்னா அதோட நேச்சரே வந்து அந்த உருவாகும்போது அது ஷேப்பாக உருண்டையாக இருக்கணும், சப்பையாக இருக்கணும் அப்படின்லாம் உருவாகிறது கிடையாது. அதோ எப்படி உருவாகுதோ அப்படி தான், அதோட நேச்சர் எப்படியோ அப்படி தான் உருவாகும். அதனால் இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு முத்தும் வந்து நல்ல ஷைனிங்காக கொஞ்சம் இருக்குது. மேபி இதுலேயுமே கொஞ்சம் பாலிஷ் போட்டிருப்பாங்களோன்னு தான் எனக்கே தோணுது. ஆனாலும் பார்க்க நல்லா இருக்குது. இன்னொன்று, கொஞ்சம் நல்ல முத்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் நார்மல் இதில் வச்சாலும் சில்லுன்னு இருக்கும். அதை தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐஸில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியான ஒரு சில்னஸ் கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் நல்ல முத்தாக இருக்கும். ஏன்னா முத்துன்றதும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோன் மாதிரி தான், அதனால் அதுதான் நேச்சுரலாக இருக்கும். இந்த முத்து வந்து இது வந்து 1500. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. இதுலேயும் நல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் வந்து சேமாக அப்படியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் மேபி இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த முத்துலாம் வந்து 1200. என்னன்னா அவங்க வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம மாலை மாதிரி போடுற மாதிரி அளவுக்கு எல்லாம் விற்க மாட்டுறாங்க. குட்டியாக கழுத்து ஒட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இதில் 2ஆக வாங்கினேன். சரி இது வந்து 2ஆக சேர்த்து கோத்துக்கலாம் அப்படின்னு. அதனால் இது 2 இருக்குது. இதெல்லாம் சரி ஒன்று போதும் அப்படின்னு அப்படி வாங்கியிருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து முத்துனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப நாளாக ஹைதராபாத் போனால் கண்டிப்பாக முத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம். அதே மாதிரி அதை வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஹைதராபாத் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இது எந்த அளவுக்கு இதுவும் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது, செலக்டிவாக இருக்குது. அதனால் சரி உங்கள்கிட்ட காமிப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதனால் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ.
வச்சுருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் நல்ல ஹைட்டாக ரொம்ப தூரம் போகுது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகுது. இது என்னது மீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க இங்கே. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வெறும் கார்ஸ் மட்டும் போகுது, எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இல்லாட்டா ஆட்டோக்காரங்கெல்லாம் இப்படி அப்படியும் உள்ளே புந்துட்டு கேங் 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 கேன்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நோ லாரிஸ் எதுவும் கிடையாது, ஒன்லி கார்ஸ். நல்லா இருக்குல்ல இந்த சிஸ்டம். அப்புறம் யாருக்கெல்லாம் சுஜாதாவோட ஸ்டோரிஸ் பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுஜாதாவோட ஸ்டோரிஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்று ஒன்றுமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். முடிஞ்சால் படித்து பாருங்கள். நானே இது எப்பயோ வாங்கினேன், படிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் படிக்கிறேன். சரி இந்த டூரில் கொஞ்சம் படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட் ஆஃப் தி சுஜாதாவோட ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன். புக்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் உங்களுக்கெல்லாமும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து பாருங்களேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து நல்ல ஒரு அழகான ரோட்ல போயிட்டு இருக்கோம். சுற்றி நிறைய பூக்கள், இந்த பக்கம் ஒரு செடி கொடி எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல வெயில், ஆனால் நல்லா இந்த ரோடே நல்ல ப்ராடா 4-வே ரோடா 4-வே தான் 4-வே ரோட்ல போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் 4-வே இருக்கு. இங்கே தூரத்துல ஒரு பில்டிங் தெரியுதா, எவ்வளோ புகை மூட்டமா இருக்கு பாருங்க. ஏன்னா பொல்யூஷன்ல அப்படி இருக்கா இல்ல வெயில்னால அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனா ஒரே புகைக்கு நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மோக் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் ரோடு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரோட்ல போனா நம்ம இதுவே டயர்டே ஆகாது. நெக்ஸ்ட் எங்க போயிருக்கோன்றது உங்களுக்கு சீக்கிரமே தெரியும். நாங்க சொல்றோம், பார்த்துட்டே வாங்க. நல்ல ஒரு மாய லோகத்துக்குள்ள திடீர்னு என்ட்ரான மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் மரம் செடி கொடின்னு இருந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு பில்டிங்ஸ், நிறைய பில்டிங்ஸ் வருது இருக்கு சுத்தி. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான விஷயம் பாருங்க.
இந்த லைட் வைக்கிற அந்த இதெல்லாம் வில்லு அம்பு மாதிரி இருக்கு பாருங்க. வில்லு அம்பு மாதிரி வச்சு அதுல இருந்து லைட் எரியற மாதிரி வச்சிருக்காங்க. அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. இப்பெல்லாம் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும். நம்ம ஊர்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் சூரியன் இறங்குற வரைக்கும் நாங்க கார்லயே தான் போயிட்டு இருக்கோம். நேத்து இந்த நேரம் காமிச்சோமா, போட்டுப்போம் பாருங்க. இப்ப வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்பவும் நாங்க டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு சூரியன், இந்த வயல்வெளிகள், இந்த ரோடு, லாரி, நல்லா இருக்கு. வெயில் இல்லைன்னா நிச்சயமா இங்க டிராவல் பண்றது ரொம்பவே நல்ல பிளசண்டா இருந்திருக்கும். கொஞ்சம் நல்ல வெயில். நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஹைதராபாத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வெயில். ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் நடுவே கொஞ்சம் சூரியன் வந்து மேகத்துக்குள்ள மறைஞ்சிட்டு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என்னவோ இந்த இதை பார்க்கும்போது ஒரு மழை இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு குட்டி மழை பெஞ்சதுன்னா அது இந்த இடத்தோட அழகே டிஃப்ரெண்டா இருக்கும். கேரளாவை பீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் கேரளா ஃபேனு. கேரளாவோட ட்ரைனேஜ், அந்த காற்று, அந்த பசுமை, அந்த ரோடுங்க எல்லாமே எனக்கு கேரளா ஃபுல்லா ரொம்ப பிடிக்கும். ஆந்திரால இவ்வளவு தூரம்லாம் டிராவல் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானு இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரி இதெல்லாம். ஆனாலும் இன்டீரியரா எதுவும் பார்க்கல. நாங்க ஜஸ்ட் வந்து ரோட்வேஸ்ல, அதாவது ஹைவேஸ்ல போறோமா, அதனால ஜஸ்ட் இந்த ஹைவேஸ்ல இருக்கிறது மட்டும் அப்படியே காமிச்சிட்டு இருக்கோம். நாங்க மெயினா ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடம் போன உடனே உங்களுக்கு நிறைய சுத்தி காமிக்கிறோம். ஓகேவா? சொந்தமம்மா.